இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் அருண் டி ஜோஸ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ப்ரோமேன்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அண்ணன் தம்பி 2 பேரை காமிக்கிறாங்க. அண்ணன் வந்து எல்லாத்துலேயும் சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கான். அதனால் தம்பிக்கிட்ட எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் அவங்க அண்ணன் காசு கொடுத்து நியூ இயர் டைம் அப்படிங்கிறதுனால டூர் அனுப்புகிறான். போன அடுத்த நாளே அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபோன் வருது, இப்படி அவங்க அண்ணன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு. ஸோ அதனால் ஹீரோ, அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சிலர் எல்லாரும் சேர்ந்து அவங்க அண்ணனை தேடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அண்ணன் கிடச்சானா இல்லையா, இதான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மேத்யூ தாமஸ், அர்ஜுன் அசோகன், சங்கீத் பிரதாப், மஹிமா நம்பியார், ஷாம் மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே இந்த காமெடி அனிமேட்டட் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மேத்யூ தாமஸ் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். குறிப்பாக அந்த எமோஷன் சீனும் சரி, அஜிடேட்டட் சீனும் சரி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த நார்மல் ஒன்லைனை இவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, படம் சில இடங்களில் ஃப்ளாட்டாக தான் போகுது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வில்லன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டியே தேவையில்லாத சீன்ஸ் நிறைய வருது. ஆனால் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு வில்லத்தனமும் அந்த கேரக்டர் பண்ண மாதிரியே தெரியல. அப்புறம் ஹேக்கர் கேரக்டராக வர சங்கீத் பிரதாப்போட கேரக்டர் தான் நிறைய காமெடியாக ஒர்க் அவுட்டே பண்ணியிருந்துச்சு. அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது. அது ரெண்டுமே அவ்வளோ காமெடியாக ஒரு ஃபன் ரைடாக இருந்துச்சு. அப்புறம் தேன்கூடு ஹனிபியை வச்சு ஒரு செக்கோஸ் கன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கோவிந்த் வசந்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அர்ஜுன் அசோகனோட கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்கோப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அந்த கேரக்டர் செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஸ்கோரிங்காகவே இருந்துச்சு. படம் போன போக்கில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க எல்லாரும் அவங்க அண்ணனை தேடுறாங்க அப்படிங்கிறதையும், படத்துக்கு ப்ரோமேன்ஸ்ன்னு டைட்டில் வச்சதையும் மறக்கடிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் காமெடியும் இருந்துச்சு. ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி ரன்னிங் டைமை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இதை இன்னும் நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல காமெடி படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, டைரக்ட் மலையாளத்தில் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.